நிறைய நேயர்கள் கேட்பது என்னவென்றால், நான் ஒழுக்கமா தான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், பட் இருந்தாலும் எதிரிகள் வந்த வண்ணமாக இருக்கின்றன, எதிரிகள் தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த எதிரிகள் தொந்தரவை குறைக்கப்பட வேண்டும் என்றால் முதல்ல இறைவனுடைய அனுகிரகம் வேணும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. இரண்டாவது, செவ்வாய்க்கிழமை என்று செவ்வாய் ஓரையில் கருணைக்கிழங்கு கீரை, இந்த கருணைக்கிழங்குல இருந்து ஒரு கீரை அப்படியே வரும். அப்படியே நம்ம மொத்தமான ஸ்டெம் இருக்கும். இலை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருதயம் மாதிரியே பெருசா இருக்கும். ஒவ்வொரு இலையுமே பாத்தீங்கன்னா நல்ல வாழை இலை மாதிரி நல்லா பெருசா இருக்கும். அதோடைய அந்த சென்டர் நரம்பு எடுத்துட்டு சைடு நரம்பெல்லாம் எடுத்துட்டு அந்த கீரையை நல்லா பருப்புல போட்டு நல்லா வேக வச்சு நல்லா கடைஞ்சிட்டு அதுல கண்டிப்பா வெள்ளைப்பூண்டு இருக்க வேண்டும், சின்ன வெங்காயம் போட்டு கடைஞ்சிட்டு அதை வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் வரையில் சாப்பிடப்பட வேண்டும். இதை மாதத்திற்கு ஒரு முறை செய்யலாம் அல்லது வாரத்திற்கு ஒரு முறை கூட செய்யலாம், தவறு எதுவும் இல்லை. இது போன்று செய்யும் பொழுது தெரிந்தோ தெரியாமலோ இருக்கக்கூடிய இந்த எதிரிகள் அடங்கி விடுவார்கள், ஒடுங்கி விடுவார்கள். ஒரு வியாபாரத்துல போட்டியா இருந்தாலும் நம்முடைய லைனை அவர்கள் கிராஸ் ஆகாமல் அவங்க வேலை உண்டு அவங்க உண்டு அப்படின்னு போயிடுவார்கள். இது நிறைய நேயர்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். அவங்க செஞ்சுட்டு நம்ம பலன் அதிகமா இருக்கு. நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட்ஸை வரைமுறைக்கு உட்பட்டு போடுங்க. கண்டிப்பா நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை உங்களோட நாங்க பகிர்ந்துக்கிறோம். இது நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீங்க செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க 10 பேருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கருணைக்கிழங்கு கீரை மனிதனுடைய எதிரிகளை விரட்டக்கூடிய தன்மை அதிகம் உண்டு. மீண்டும் சந்திப்போம். அன்புடன் டாக்டர் AS மகாஸ்ராஜன், மாவ சிவ.